முதல் முறையாக அல்ல, தொடர்ந்து பல ஆண்டுகளாக உலக அரங்கில் இந்தியாவின் குரலை வலுப்படுத்தி வரும் பிரதமர் நரேந்திர மோடி தற்போது பிரான்ஸ் நாட்டில் நடைபெறும் G7 உச்சி மாநாட்டில் பங்கேற்றுள்ளார். உலகின் மிகப்பெரிய பொருளாதார சக்திகளாக கருதப்படும் 7 நாடுகள் இணைந்து நடத்தும் இந்த மாநாட்டில் இந்தியா நிரந்தர உறுப்பினர் நாடாக இல்லாவிட்டாலும் முக்கிய கூட்டாளி நாடாக தொடர்ந்து அழைக்கப்பட்டு வருகிறது. இது உலக நாடுகள் மத்தியில் இந்தியாவின் முக்கியத்துவம் அதிகரித்து வருவதற்கான அடையாளமாக பார்க்கப்படுகிறது. இந்த மாநாட்டின் போது பிரான்ஸ் அதிபர் இமானுவேல் மெக்ரானை பிரதமர் மோடி சந்தித்து முக்கிய பேச்சுவார்த்தைகளை நடத்தினார். செயற்கை நுண்ணறிவு, விண்வெளி ஆராய்ச்சி, பாதுகாப்புத்துறை, தொழில்நுட்ப வளர்ச்சி மற்றும் வர்த்தகம் போன்ற பல்வேறு துறைகளில் இரு நாடுகளும் இணைந்து செயல்படுவது குறித்து ஆலோசிக்கப்பட்டுள்ளது. குறிப்பாக அடுத்த சில ஆண்டுகளில் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான இருதரப்பு வர்த்தகத்தை இரட்டிப்பாக்க வேண்டும் என்ற இலக்கையும் இரு நாடுகளும் நிர்ணயித்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதன் மூலம் இந்தியாவில் புதிய முதலீடுகள் அதிகரிப்பதோடு வேலை வாய்ப்புகளும் உருவாகும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இது மட்டுமல்லாமல் பாதுகாப்பு துறையிலும் இந்தியா மற்றும் பிரான்ஸ் இடையேயான உறவு மேலும் வலுப்பெற வாய்ப்புள்ளதாக கூறப்படுகிறது. ஏற்கனவே பிரான்சிலிருந்து ரஃபேல் போர் விமானங்களை இந்தியா வாங்கியுள்ள நிலையில் எதிர்காலத்தில் கடற்படை மற்றும் நவீன பாதுகாப்பு தொழில்நுட்பம் தொடர்பான ஒத்துழைப்புகளும் அதிகரிக்கலாம் என்று நிபுணர்கள் கருதுகின்றனர். உலக அளவில் பல்வேறு அரசியல் மற்றும் பொருளாதார சவால்கள் நிலவும் இந்த சூழலில் இந்தியா தனது சர்வதேச உறவுகளை வலுப்படுத்தி வருவது முக்கியமான முன்னேற்றமாக பார்க்கப்படுகிறது. ஒருபுறம் உலக அரங்கில் இந்தியாவின் செல்வாக்கை அதிகரிக்க முயற்சிகள் மேற்கொள்ளப்பட்டு வரும் நிலையில், மறுபுறம் உள்நாட்டில் நீண்டகால நிர்வாக அனுபவம் கொண்ட பிரதமராக மோடி தனது அரசியல் பயணத்தையும் தொடர்கிறார். G7 மாநாட்டில் இந்தியாவின் பங்கேற்பு, பிரான்சுடன் வலுப்பெறும் உறவு, தொழில்நுட்ப மற்றும் பொருளாதார ஒத்துழைப்புகள், மேலும் பிரதமர் மோடியின் இந்த புதிய சாதனை ஆகியவை அனைத்தும் தற்போது தேசிய மற்றும் சர்வதேச அளவில் பரவலாக பேசப்படும் முக்கிய செய்திகளாக மாறியுள்ளன. வரும் காலங்களில் இந்த ஒப்பந்தங்கள் மற்றும் ஆலோசனைகள் இந்தியாவின் வளர்ச்சி பாதையில் எந்த அளவிற்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை உலக நாடுகளும் உன்னிப்பாக கவனித்து வருகின்றன.